அமெரிக்க அதிபர் ஹெர்மூஸ் வளைகுடாவை தனக்கு இணைக்க போறோண்டு ஒரு மனநிலை சோர்வடைந்த மனிதனாக பேசுகிறார். 50,000 அடிக்கு மேலே இருந்து உளவு பார்க்கக்கூடிய விமானங்கள் ஈரானியர்கள் வல்லமையோடு தாக்கி அழித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அந்த இழந்த பாகங்களை உலகம் முழுவதும் அனுப்பி அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் ஈரானியர்கள். நாளை ஒருவேளை இஸ்ரேலியர்கள் சவுதி அச்சுறுத்தினால் வலிமையான துருக்கியும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து இஸ்ரேலை காலி செய்யலாம். அமெரிக்கர்களுக்கு மாற்றாக ஒரு கூட்டணி சீனா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி. நேர்களே, எம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச பார்வைக்காக இன்னைக்கு நம்ம முக்கியமாக பேச போறது அமெரிக்காவுக்கு எந்த அளவிற்கு ஒரு பெரும் சேதாரத்தை ஏற்படுத்தியது என்பதை நான் ஏற்கனவே MQ-9, MQ-4, MQ-1 ரீப்பர்ஸ் 46 விமானங்கள் அமெரிக்காவிட்ட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விமானத்தில் 25% உளவு விமானங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு புரியுற பாஷையில சொன்னா 50,000 அடிக்கு மேலே இருந்து உளவு பார்க்கக்கூடிய விமானங்கள், யாராலும் கணிக்க முடியாத அந்த விமானங்களை ஈரானியர்கள் வல்லமையோடு தாக்கி அழித்திருக்கிறார்கள். பல MQ ரீப்பர்ஸை கீழே டவுன் இறக்கியிருக்கிறாங்க. அது இறங்கி இருக்கிறது. அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பணியும் இருக்கிறது. இப்படி ஈரானியர்களால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அல்லது சுட்டு தரையிறக்கம் செய்யப்பட்ட ஒட்டுமொத்த MQ ரீப்பர்ஸ் அது எவ்வளோன்னா 46 விமானங்களை அவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 1.3 அமெரிக்க டாலர்கள். இத இப்போ ரொம்ப லேட்டா கூட அவங்க தனது சிதைந்த பாகங்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உலகம் முழுவதும் நாங்கள் எவ்வளவு இறக்கி இருக்கிறோம், என்னென்ன விவகாரம் எடுத்திருக்கிறோன்னு போட்டோ எடுத்து அமெரிக்காவினுடைய அந்த இழந்த பாகங்களை உலகம் முழுவதும் அனுப்பி அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் ஈரானியர்கள் என்பது மிக முக்கிய விஷயம். இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தின் AN/PF-57 என்ற ஒரு பெரும் ரேடாரை, பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள AN/PF-57 ரேடார் கருவிகளை ஈரானியர்கள் தாக்குதல் நடத்தி அழித்ததையும் கூட அதனுடைய இமேஜ் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அது அமெரிக்கர்களுக்கு பெரும் கேவலமும் இழிவாக இருக்கிறது. MQ-9 46 விமானங்கள் ஒட்டுமொத்த அமெரிக்க கையிருப்பில் இருக்கக்கூடிய 25%. AN/PF-57 ரேடார்களை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், துபாய் மற்றும் அபுதாபியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களின் வாயிலாக அவைகள் அடிக்கப்பட்டு மிக மோசமான ஒரு இழப்பை சந்தித்தது. இப்போது இமேஜா அமெரிக்கா எங்கள்கிட்ட எதெல்லாம் இழந்தார்கள் என்பதை, ஏன்னா திருப்பி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார், நாங்கள் அமெரிக்காவை கடற்படையை தாக்கிவிட்டோம், கப்பல் படையை தாக்கிவிட்டோம், தரைப்படையாக்கி விட்டோம், நாசப்படுத்தி விட்டோம், விமானப்படைகளே கிடையாது என்று சொல்வதற்கு ஏற்றவாறு இல்லை, உங்களுடைய படைகள் தான் நாசமாகி இருக்கிறது என்பதை வீடியோ கிளிப்பிங்ஸின் மூலம் அமெரிக்கர்களுக்கு எதிராக ஈரானியர்கள் உலகம் முழுவதும் இந்த 46 விமானங்களும் ரேடார் கருவிகளும் இழந்ததை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மிக முக்கியமான ஒரு செய்தி அமெரிக்காவை ஆட்டித்தான் படைத்திருக்கிறது. அமெரிக்கா இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்ன? 1970 காலகட்டங்களில் பெட்ரோ டாலர் என்கின்ற ஒரு காலகட்டத்தை அமெரிக்கர்கள் கொண்டு வந்தார்கள். 30-40 காலகட்டங்களில், 35வது காலகட்டங்களில் அரபு நாடுகளில் அமெரிக்கர்கள், யூரோப்பியர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பெட்ரோல்களை கண்டுபிடித்த போதும் அமெரிக்கா அதற்கு ஏகபோக உரிமையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். 70 காலகட்டங்களில் அமெரிக்கர்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டாங்க சவுதியோடு. சவுதி தான் இருப்பதில் பெரிய நாடு, மற்ற நாடுகள் எல்லாம் சின்ன நாடு. அப்பொழுதுதான் மிகச்சிறிய நாடு. 1966ஆம் ஆண்டு காலங்களில் தான் UAE அபுதாபியில பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓமன்ல இருக்கு, அதுக்கப்புறம் பஹ்ரைன், அதுக்கப்புறம் குவைத், அபுதாபி, சவுதி அரேபியா, எல்லா நாடுகளிலும் இது எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷன். எல்லாமே நீங்க எதுல பண்ணணும்? அமெரிக்காவினுடைய டாலர்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1/4 லிட்டர் 250 ml விற்றாலும் அது அமெரிக்க டாலர்ல சில சென்ஸ் கொடுத்தா வாங்கணும்.
இந்த அளவுக்கு அமெரிக்கர்களுக்கு கொள்ளை லாபத்தை மத்திய தரைக்கடலில் அரபுகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்நாளுக்கு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லட்சியத்தை அரபுகள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அரபுகளின் வாயிலாக அமெரிக்கர்கள் பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இப்போது சவுதி அரேபியா ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. அவர்களுக்கு முன்னால் இஸ்லாமிக் நேட்டோ என்ற ஒரு பெரும் படையை சவுதி ரெஜிம், அதுல சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான், இந்த இஸ்லாமிக் ரெஜிம் என்ன பணி செய்வதென்றால் இந்த 3 காரணங்களுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சவுதியினுடைய பெரும் பொருளாதாரம், துருக்கியினுடைய 5ஆம் தலைமுறை விமானங்கள், அது ஒரு நேட்டோவினுடைய 2வது பெரிய நாடு ஐரோப்பாவில், அது ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பு. 3வது பாகிஸ்தானியர்களுடைய படைகளும் அணுகுண்டும். இந்த எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்துதான் அமெரிக்கர்கள் நமக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, நாளை ஒருவேளை இஸ்ரேலியர்கள் சவுதியை அச்சுறுத்தினால் வலிமையான துருக்கியும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து இஸ்ரேலை காலி செய்யலாம் என்ற ஒரு திட்டத்தில் இந்த இஸ்லாமிக் நேட்டோ உட்பட 14 நாடுகள், இன்னும் ஏராளமான நாடுகள் அதில் சேர்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் நமக்கு வந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போற மிக முக்கியமான விஷயம், சவுதி அரேபியா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 50-60 ஆண்டுகளில் அவர்களுடைய மூலதனம் மட்டும் எவ்வளவோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் செய்திருக்கிற மூலதனத்தை சொல்லி மாளாது. அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 700 லட்சம் கோடி முதலீடு செய்திருக்கிறார்கள். இந்த ஒரு சில ஆண்டுகள் ஒட்டுமொத்தமாக 700 லட்சம் கோடி டாலர். 700 லட்சம் கோடி என்றால் 7 டிரில்லியன் டாலர். அந்த அளவிற்கு சவுதியில் இருந்தெல்லாம் அவர்கள் பணத்தை தண்ணியாக, கடல் தண்ணியை போன்று பெட்ரோல் தண்ணீரை எடுத்து டெய்லி ஒரு 4 லட்சம் 8 லட்சம் பேரல்கள் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எங்க? அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா உலகத்தை மிரட்டுறதற்கு, அமெரிக்காவுடைய பொருளாதார வல்லமைக்கு அவ்வளவு காரணம் அரபுகள் தான். இப்ப சவுதி அரேபியா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விஷன் 2030 2030 2030 சவுதி அரேபியா உலக அளவில் பெரிய ஒரு நாடாக மாறுவதற்கு பெட்ரோல் சார்ந்த அவற்றை தாண்டி அவர்கள் மறுமுதலீடு, சுற்றுலாத்துறை, மேனுஃபேக்சரிங் துறை, டிஃபென்ஸ் காரிடார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே போல மேக்கிங் சவுதி அரேபியா, அதே போன்று யூனிவர்சிட்டிஸ், அதே போன்று இம்போர்ட்டட் தாண்டி உள்நாட்டில் பல மைன்ஸ்களை உருவாக்குவது, பாலைவனங்களை அக்ரிகல்ச்சர் சோலைவனங்களாக மாற்றுவது, அப்படி உலக அளவில் அதை ஒரு பெரிய ஹப்பாக மாற்றுவதற்குத்தான் அவர்கள் ஒரு 400 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆட்டோமொபைல் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கு. ப்ரோ ஆட்டோ ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. அதை ஏஐ தொழில்நுட்பத்தை பண்ண போறாங்க. மேக் சவுதி அரேபியா அப்படிங்க, மேக் இன் சவுதி, அந்த மாதிரி அவங்க செய்யறதற்கு முயற்சி பண்றாங்க. யூனிவர்சிட்டிஸை கொண்டு வர போறாங்க. பெரிய மால்கள், உலகின் அற்புதமான சுற்றுலா தலங்கள், பாலைவனங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மெடிக்கல் டிவைசஸ், மெடிக்கல் ஏசியாவிலே பெரிய அளவில். நான் அவங்கள்ட்ட அவ்வளோ செல்வம் இருக்கு. அந்த செல்வத்தை அவர்கள் என்ன சொல்றார்கள், நாங்கள் இனி வரும் காலங்களில் எங்கள் 2030 விஷன்ல அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லாம 90% எங்களில் கிடைக்கும் இனி லாபத்தை, அது பெட்ரோல்ல கிடைச்சாலும் சரி, ஏஐல கிடைச்சாலும் சரி, எதுல கிடைச்சாலும் சரி, சுற்றுலாத்துறையில் கிடைச்சாலும் சரி, ஆட்டோ ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் கிடைச்சாலும் சரி, எல்லாமே சவுதிக்குள்ளதான் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு, இனி அமெரிக்காவுக்கு எங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவை தான் காலி செஞ்சுட்டாங்களே ஈரான். நீ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு என்ன பண்றது? அமெரிக்காவுடைய ரேடார் ஒண்ணுக்கு ஆகாது, அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒண்ணுக்கு ஆகாது. அமெரிக்க படைகளே ஓடி போயிட்டாங்க. அதனால நாங்க செல்ஃப் டிஃபைன்ஸ், எங்களை நாங்கள் தற்காத்து கொடுக்க, செல்ஃப் ரிலையன்ட், மேக் இன் சவுதி அரேபியா. மேக்கு அமெரிக்கா சொல்றத மேக் யூஎஸ் கிரேட் அகைன் மாதிரி மெகாவா அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு, இந்தியாவுக்கு ஒரு மேக் இன் இந்தியா உண்டு. அதே மாதிரி சவுதி நாங்களே எங்கள் சொந்தமாக 90% எங்கள் நாட்டில் கிடைக்கக்கூடிய பெரும் பொருளாதாரத்தை எங்க நாட்டுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறான்னு சொல்லி அமெரிக்கர்களுக்கு பெரும் பேதி மாத்திரையை கொடுத்து அமெரிக்கா ஷாக்காய் போய்விட்டது. இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
இதனை தாண்டி இனி டாலரில் பரிவர்த்தனை அல்ல, உலகம் முழுவதும் மாறி வருது. யுவானில் பரிவர்த்தனை, ரூஃபில்ல பரிவர்த்தனை, எண்ணில், இப்படி எல்லா விதத்திலும் பார்க்கிற போது யுவான் சீன பணத்திலே பரிவர்த்தனை. இப்போது நீங்கள் இந்த கூட்டணி அமைத்து பாருங்கள். அமெரிக்கர்களுக்கு மாற்றாக ஒரு கூட்டணியை அறிவித்ததன் மூலமாக சீனா, பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி, சீனாவில் ஏராளமான தொழில் வளங்கள் இருக்கிறது, ஆயுதங்களும் இருக்கிறது. அமெரிக்கர்களை விட்டுவிட்டால் சீனாவில் இவர்கள் ஆயுதங்களை வாங்கலாம். கான் என்று சொல்லக்கூடிய 5th ஜெனரேஷன் விமானங்களை தயார் செய்கிறார்கள். உலகில் பெரும் ட்ரோன்களையும் தயார் செய்கிறார்கள். இப்ப இத ஏன் அவங்க செய்யறாங்கன்னா, நாங்கள் அமெரிக்கா அவர்களை புறந்தள்ளிவிட்டோம், அமெரிக்கர்கள் எங்களுக்கு தேவை இல்லை என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்ததன் விளைவாக ஈரானியர்களின் கோபத்திலிருந்து தப்பலாம். 1.8 ட்ரில்லியன் அராம்கோ நிறுவனத்தின் அந்த உற்பத்திகளை உலகம் முழுவதும் அவர்கள் எக்ஸ்பேண்ட் செய்யறதுக்கான இட் ஹேஸ் அ மல்டி டைமென்ஷன் ஸ்கோப். அதற்கு பல வழிகளான, பல யுக்தியான, பல பார்வையிலான ஸ்கோப் இருக்கு. அதனால அமெரிக்கா உன் சங்காத்தமே எனக்கு வேண்டாம்பா அப்படின்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க. இதனால அமெரிக்கா திணறும். அமெரிக்காவுடைய பொருளாதாரம் இனி டிக்ளைன் ஆகும். டாலர் எக்கனாமிக்கு பதிலாக யுவான் வந்துவிட்டு அப்படின்னா சிக்கல் தான். இப்ப பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் அதைத்தான் கொண்டு வர போகிறார்கள். நேற்று சொல்லியிருந்தோம், உலகத்துல 49% மக்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிறார்கள். உங்களுக்கு புரியுறமென்றால் சீனா, இந்தியா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், இன்னும் நிறைய நாடுகள் உறுப்பாக வரப்போகிறார்கள். ஈரான் கூட பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உறுப்பாக ஆக போகிறார்கள். இது அமெரிக்கர்களுக்கு நல்ல செய்தி அல்ல என்பதையும், ஈரானியர்கள் இதை முழுவதும் காலி செய்ததன் விளைவாக சவுதி அரேபியா தனது முதலீட்டுகளை அங்கே மாற்றப் போகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். அமெரிக்க அதிபர் ஹெர்மூஸ் வளைகுடாவை தனக்கு இணைக்க போறோண்டு ஒரு மனநிலை சோர்வடைந்த மனிதனாக பேசுகிறார். ஹெர்மூஸ் வளைகுடா என்பது ஈரானுடைய பார்ட்டு. அது ஒரு ஜலசந்தி. ஓமனுக்கும் ஈரானுக்கும் மட்டும்தான் அதில் உரிமை இருக்கிறது தவிர மற்றவர்களுக்கு உரிமை இல்லை. அப்படி இருக்கச்ச நிலைமை மாறி இப்போது என்ன நடக்கிறது என்றால், இந்த ஜலசந்தியை தங்களுக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்ள அவர்கள் முயன்றாலும் அந்த முயற்சியில் அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக ஐநா கன்வென்ஷனல் ஆக்ட் படி ஒரு நாட்டின் நிலப்பரப்பை சுயாதீனமாக இல்லாமல் யாரும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. அப்படி ஒரு நிலப்பரப்பை தங்கள் நாட்டுக்குள் அவர்கள் வாங்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணத்திற்காக கிரீன்லேண்ட் அவர்கள் வாங்குகிறார்கள். கிரீன்லேந்துக்கு அது கொடுக்கவில்லை, டென்மார்க்கு கொடுக்கிறது என்று சொன்னாலும் அதை சண்டை இல்லாமல் இணைத்துக் கொள்வதற்காகவும் சட்ட வரம்புகளை அமெரிக்கா வைத்திருக்கிறது. தி கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் ஃபார்வர்ட். முதல்ல ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் வரணும். ஈவன் செக்யூரிட்டி கவுன்சில்ல இவர்கள் லெட்டர் கொடுக்கணும். அமெரிக்க ஃபெடரல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய காங்கிரஸ், அமெரிக்காவுடைய மற்ற செனட் சபை, அமெரிக்காவுடைய பிரதிநிதித்துவ சபை, இவைகள் மூன்றிலும் ரிபப்ளிக் இருக்கிறாங்க, டெமோக்ராட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் முடிவெடுத்து தான் அந்த முடிவை அடிப்படையில் தான் ஹெர்மூஸ் வளைகுடா நம்மோடு இணைப்பதா இல்லையா. இதெல்லாம் இல்லாம போற போக்குல பைத்தியக்காரத்தனமாக யார் பேசினாலும் அது சாத்தியமில்லை என்பதை ஈரானுடைய தலைமை அறிவித்திருக்கிறது மட்டுமல்ல, நகைச்சுவையாக இருக்கிறது, ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது. இறையாண்மை கொண்ட எங்கள் நாட்டின் ஒரு பகுதியை எப்போதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஈரானுடைய உச்ச தலைவர் மசூத் பெசஸ்கியான் அவர்கள், அதாவது பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் ஒரு அறிக்கையில சொல்றாரு, எனக்கும் உச்ச தலைவர் முஜித்தபாவுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கிறது, எந்த பிரச்சனையும் அல்ல, நாங்கள் நட்புறவோடு பழகிறோம், எங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. ரொம்ப அழகா சொல்லிட்டார். அதனால அவர் எங்களுக்கு அறிவிச்சு கொடுத்திருக்கிறது, எங்களுக்கு கைட்லைன் பண்றது, எங்களுக்கு ஷோ, எங்களுக்காக ஷோ ரொம்ப தெளிவுபடுத்தி காட்சிப்படுத்தினது, பேச்சிலே எங்களுக்கு அவர் காட்டியது என்றால் யூனிட்டி அமங் த கம்யூனிட்டிஸ், அமங் த உம்மாஸ், நம் சமூகங்களுக்கிடையே இருக்கிற உணர்வுகளை நீங்கள் ஒன்றுமைப்படுத்துங்கள், அமெரிக்கரை நாங்கள் தோற்கடிப்போம் என்ற அளவிற்கு
இன்றைக்கு மசூத் பெசஸ்கியான் முஜிதபா தனக்கு வழங்கிய வெரி ஹார்ட் அண்ட் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னங்கிறத அவர் ப்ரொக்ளைம் பண்ணியிருக்கார். நாட்டு மக்களுக்காக ஒரு பிரகடனமாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிற செய்தியும் இப்போது நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கர்கள் ஈரானை பின்பற்றி இப்போது மிக பொருட்செலவிலான ஏர் ஸ்ட்ரைக்கர் விமானங்களை கைவிட்டு ட்ரோன்கள் உற்பத்திக்கு வந்திருக்கிறார்கள். அது பெரிய நகைச்சுவை. அமெரிக்கர்கள் F-15, F-16, ராப்டார், ஹார்னட் எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் தற்போது அதனையெல்லாம் இழந்து இப்போது அவர்கள் என்ன வந்திருக்கிறார்கள் என்றால், தற்போது அவர்கள் அமெரிக்கா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டு $500 பில்லியன் ஒதுக்கியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஈரான் ட்ரோன்கள் அமெரிக்கா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யறாங்க. அதுதான் பெரிய பெரிய பயங்கரமான செய்தி. அமெரிக்கா ரிவர்ஸ் பொருளை ஈரானியர்கள் ரிவர்ஸ் இன்ஜின் செய்யறதை பத்தி நான் சொல்லிட்டேன். B-2 பாம்பர்ஸ் 14 டன் எடை உள்ள அவற்றை கூட அவர்கள் செய்தார்கள். அமெரிக்கானுடைய MQ-9 இப்ப கூட சொன்னேன் இந்த செய்தியில. இப்போ இதுல என்னன்னா, அமெரிக்கா என்ன செய்கிறது என்றால், ஈரானுடைய ட்ரோன்களை ரிவர்ஸ் இன்ஜினியர் செய்து அதற்கு வேறு ஒரு பெயரை சூட்டி இப்போது களத்திலே அவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய செய்தியும் நாம் காணப்படுகிறது. அமெரிக்காவினுடைய டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்போது ஈரானியர்களை பின்பற்றக்கூடிய அளவிற்கு அந்த நாடு கீழே இறங்கி இருக்கிறது. இனி ஏர் ஸ்ட்ரைக் வைத்து மிரட்டுவது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொசு, எறும்பு எதுவும் நாட்டுக்குள் நுழையாது என்று பம்மாத்து காட்டுவது நடக்காது. அதுதான் இப்போ தெளிவாயிருக்கிறது. அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் திரும்பி இருக்கிறதற்கான காரணம் என்னவென்றால், ஆப்ரஹாம் லிங்கனில் சாப்பாடு இல்லை, உணவில்லை, எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான அந்த கேட்டரிங் 5th ஃபிளீட்ஸ் பஹ்ரைன்ல இருந்துதான் பெர்ஷியன் வளைகுடாவுக்கு அனுப்பப்பட்டது அல்லது மத்திய தரைக்கடலுக்கு அனுப்பப்பட்டது. இப்பொழுது அந்த விளையாட்டு இல்லை. அரபு நாடுகளில் எங்கிருந்தும் அவர்களுக்கான உணவு USS ஆப்ரஹாம் லிங்கனுக்கு 5000 பேர் இருக்காங்க. 5000 பேருக்கு உணவு அங்கே உள்ளே செய்து கொண்டாலும் அதற்கான முதலீட்டு பொருட்கள், அதற்கான மூலதன பொருட்கள் எதுவும் இல்லாமல் ஈரான் தற்போது ஆப்ரஹாம் லிங்கனை 62 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு நம்ப முடியுமாங்க? 62 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். பலர் இன்னும் தற்கொலைக்கு முயற்சிக்கிற நிலையில் அனைவரையும் அடைத்து ஆப்ரஹாம் லிங்கன் கிளம்பி இருக்கிறது. வேறொரு கப்பல் வரப்போகிறது, வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய 2 நாட்களில் இருந்துதான், மிகவும் அதிகமான தொலைகளில் இருந்துதான் அவர்களுக்கு இப்போது உணவு வந்திருக்கிற நிலையில் டியூகோ கார்சியாவையும் அவர்கள் பயன்படுத்த எண்ணுகிறார்கள். பஹ்ரைன் 5வது கடற்படை தளங்கள் 1 மணி நேரத்தில் காலி செய்ய முடியும் என்பதை உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இவ்வளவு ஒரு மோசமான நிலைக்கு இப்போ இவர்களுடைய ட்ரோன்கள்லாம் இழந்துட்டு அமெரிக்கர்கள் 1 மணி நேரத்துல பஹ்ரைனை காலி பண்ணிடுவாங்க சீனர்கள். அதே போன்று ஜப்பானையும் காலி செய்துவார்கள். எல்லாவற்றையும் இழந்து அமெரிக்கா நடுநீசியில் நிற்பது மிக மோசமான விஷயமாக பார்க்கலாம். இன்னும் இன்றைக்கு இதான செய்திகள் தான் நான் இன்னைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு சொன்ன செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. ஆப்ரஹாம் லிங்கன் திரும்பிவிட்டது. சவுதி அரேபியா முதலீடுகள் மாறி இருக்கிறது. ஈரானியர்கள் சவால் எடுத்திருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த செய்தியில் ஜெம் தொலைக்காட்சிக்காக நான் சந்திக்கின்றேன். நன்றி.